Hello friends, welcome to Sudar Vlogs and Recipes. இன்னைக்கு வீடியோவில் கரம் மசாலா எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான எல்லா மசாலா பொருட்களையும் எடுத்து வச்சுருக்கிறேன். என்னென்னங்கிறத சொல்லிடுறேன். எப்போவுமே குழம்புக்கு நம்ம சேர்த்துக்கிற ஜீரகம், மல்லி இதை எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே கொஞ்சம் மிளகு, அப்புறம் பிரியாணிக்கு என்னென்ன ஐட்டம்லாம் மசாலா சேர்ப்போமோ அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். பெருஞ்சீரகம், பட்டை, ஏலக்காய், பிரியாணி இலை, அன்னாசிப்பூ, கல்பாசி, லவங்கம், ஜாவித்ரி. ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு நம்ம சேர்த்துக்கிற மசாலா. இந்த மசாலாவெல்லாம் முதல்ல எடுத்து வச்சுட்டு இதுக்கப்புறமா நம்ம பண்ண ஆரம்பிக்கலாம். கரம் மசாலா ஃப்ரெஷ்ஷான ஸ்பைசஸில் செஞ்சிங்கன்னா அதோட நறுமணமும் சுவையும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த பொருட்களை என்னென்ன அளவுகளில் எடுக்கலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். முதல்ல ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அடுப்பை ஆன் பண்ண தேவையில்லை. ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி தேவையான எல்லா பொருட்களையும் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துருக்கிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 2 ஸ்பூன் மிளகு. இந்த 3 பொருட்களையும் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா பெருஞ்சீரகம் 3லேருந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 3 ஸ்பூன் அளவில் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன். ரெண்டு ஸ்பூன் கிராம்பு அல்லது லவங்கம். இப்போது ஒரு 20 அன்னாசிப்பூ சேர்த்துக்கலாம். இதோட அளவு உங்களுக்கு தெரியலை அப்படின்னா ஒரு 10 கிராம் அன்னாசிப்பூ வாங்கி அதை இதோட சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கல்பாசி எடுத்துக்கலாம். ஒரு 4 துண்டு பட்டையை நல்லா சின்ன சின்னதாக பீஸாக உடச்சி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு 40 போல் ஏலக்காய் சேர்த்துக்கலாம். 4 பிரியாணி இலை, கடைசியாக 4 ஜாவித்ரி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு 11 பொருட்கள் சேர்த்துருக்குறோம் இதில். இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணினதுக்கப்புறமா ஒரு மிதமான சூட்டில் வச்சுட்டு இதை எல்லாமே ஒரு பொன்னிறமாக சிவந்து வர்ற மாதிரி வறுத்துக்கலாம். இதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் போல் ஆகும். மசாலா கரிஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. மசாலா கரிஞ்சிட்டால் அதோட நறுமணமும் அதோட சுவையும் வேறு சுவையாக மாறிடும், கசப்பு தன்மை திட்டிடும். அதனால் மசாலா கரியாமல் பார்த்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து நமக்கு இது ரெடி ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா மசாலா நல்லா ஓரளவு பொன்னிறமாக சிவந்து வந்திருக்கு. அந்த சீரகம், மல்லிலாம் பார்த்திங்கன்னா அந்த சிவப்பு தன்மை தெரியும் நமக்கு. இப்போ இதை நம்ம நல்லா ஆற வச்சிடலாம். கரம் மசாலா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி நம்ம வீட்டில் செய்யும்போது அதோட சுவை இன்னும் அதிகமாக இருக்கும். ஒன் டைம் நம்ம ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்திங்கன்னா அடுத்து கரம் மசாலா நம்ம வெளியில் உள்ள பாக்கெட்ஸ் நம்ம வாங்கவே மாட்டோம். இந்த கரம் மசாலா பிரியாணி, கிரேவி எல்லாத்துக்கும் பொதுவாக சேர்த்துப்போம். அதனால் வீட்டில் அரைச்சி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வெளியில் வாங்க மாட்டீங்க. இந்த மசாலா பொருட்கள் ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜார் ஈரம் இல்லாத மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மையாக அரைச்சிட்டு வந்துடுங்க. அவ்வளோதான், நம்ம கரம் மசாலா வீட்டிலையே நம்ம ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ண கரம் மசாலாவோட நறுமணம் ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கரம் மசாலா வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக நம்மளும் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு 4 கரெக்டான ட்ரிக்கை ஃபாலோ பண்ணால் போதும். அது என்னென்னா, நம்பர் 1 அளவு கரெக்டாக இருக்கணும். நம்ம எடுக்கிற மசாலா பொருட்களோட அளவு கரெக்டாக இருக்கணும். 2வது நம்ம வறுக்கும்போது மசாலா தீஞ்சிடாமல் கரெக்டான பதத்தில் வறுக்கணும். வறுத்ததுக்கப்புறமா 3வது மிக்ஸி ஜாரில் நம்ம அரைக்கும்போது மிக்ஸி ஜாரில் ஈரம் எதுவும் இல்லாத மாதிரி அரைங்க. ஈரம் இருந்துச்சுன்னா நம்ம மசாலா வண்டு பிடிக்க ஆரம்பிச்சிடும் சீக்கிரமாக. 4வது அரைச்ச கரம் மசாலாவை ஈரம் இல்லாத மாதிரி ஸ்டோரேஜ் கண்டெய்னரில் நல்லா டைட்டான மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அதுவும் சீக்கிரமாக வண்டு பிடிக்காமல் இருக்கிறதுக்காகத்தான். அதோடவே சேர்ந்து அதோட நறுமணமும் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக எப்பவும் போல் அரைச்சது மாதிரி கடையில் உள்ள மசாலா மாதிரியே இருக்கும். இந்த கரம் மசாலா ரெசிப்பியை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா இனிமேல் கடையில் மசாலா வாங்க மாட்டீங்க. நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய்.